மகாபலி சக்கரவர்த்தி ஒரு வள்ளல். அவரு ஆட்சியில மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அங்க செல்வ வளங்கள்லாம் கொட்டி கிடந்துச்சு. யாராவது நல்லா இருந்தா தான் உடனே இந்த இந்திரனுக்கு பிடிக்காதே! தன்னோட இந்திர பதவி பறிபோயிருமோன்னு பயந்து போய் திருமால் கிட்ட முறையிட்டாரு. உடனே திருமாலு மகாபலி சக்கரவர்த்தியோட பெருமைய உலகத்துக்கு எடுத்துக்காட்டாகவும், நிரந்தரமா அவர பாதாள லோகத்துல ஆட்சி செய்யறதுக்கும், உடனே அவரு வாமன அவதாரம் எடுத்துட்டு வந்து மன்னன் கிட்ட யாசகமா 3 அடி மண்ணு கேட்டார். மன்னனோ எதை கேட்டாலும் கொடுக்கும் மனம் படைச்ச ஒரு நல்லவர். அசுர மன்னனா இருந்தாலும் கேட்குறவங்களுக்கு கேட்குறத அள்ளி கொடுக்குற வள்ளலாச்சே. உடனே பெருமாள் கேட்டதுக்கு சரின்னு சொல்லிட்டார். பெருமாள் உடனே உலகளந்த பெருமாளா மாறி வானத்தை ஒரு அடியிலையும் பூமியை இன்னொரு அடியிலையும் அளந்து 3வது அடியை எங்க வைக்க அப்படின்னு கேட்டார். சக்கரவர்த்தி தன்னோட தலையில வச்சு தன்னை ஆட்கொள்ளுமாறு வேண்டிக்கிட்டார். இதை செய்ததற்கு முன் பெருமாள் மகாபலியே, உன்னுடைய பணிவும் உன்னுடைய நல்லாட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதாவது வரம் வேணும்னா கேளு, நான் உனக்கு தர்றேன்னு சொன்னார். மன்னர் உடனே எனக்கு 2 வரம் வேணும் இறைவான்னு கேட்டார். முதல் வரமா வருடத்துல ஒரு நாளாவது என்னோட மக்களை நான் சந்திக்க விரும்புகிறேன்னு சொன்னார். அதன்படியே தந்தேன்னு சொன்னார். அந்த நாளை தான் திருவோணமா கேரள மக்கள் கொண்டாடுறாங்க. நம்மளோட ராஜா நம்மளை வந்து பார்க்க வர்றாரு, நம்மளோட வீட்டு வாசலில் பூக்கோளமெல்லாம் போட்டு சந்தோஷமாக அவரை வரவேற்கணும்னு தான் அந்த நாளை அவ்வளோ மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க. இன்னொரு வரமாக என்ன கேட்டார் தெரியுமா? தன்னுடைய அசுர குடும்பத்தில் உன்னோட பக்தர் ஒருத்தராவது பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டார். அதன்படி ராவணனோட குடும்பத்தில் விபீஷணனும், இரண்யகசிப்பு குடும்பத்தில் பக்த பிரகலாதனும் வந்து திருமாலோட பக்தராக பிறந்தாங்க. எந்த மன்னனாவது நல்லாட்சி செஞ்சுட்டு நிறைய தான தர்மங்கள் பண்ணி புண்ணியங்கள்லாம் நிறைய செஞ்சுட்டு இருந்தா அதை பார்த்தா இந்திரனுக்கு ஒரு பயம் வந்துடும். ஏன்னா இந்திர பதவி அவங்களுக்கு போயிருமோங்கிற பயம். இதை பற்றின கதைகள் நிறைய இருக்குது. நிறைய கதைகளை கேட்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இந்திரனோட கதையை நாம் பார்க்கலாம்.